மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்செலும்பு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இதில் பாருங்கள் கொழுப்பெல்லாம் இருக்குது. நம்ம கொழுப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், சூப்பு நல்லாயிருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நெஞ்செலும்பு சுத்தம் பண்ணதை அதில் சேர்த்துக்குங்க. அதில் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டை கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 பூண்டுக்கிட்ட 3 பல் பூண்டுக்கிட்ட தட்டி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். சும்மா 1 இன்ச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சியவும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குங்க. ஒரு அரை பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பட்டை சின்னதாக கொஞ்சோண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம சூப்புக்கு பொங்கி கீழே போகாத அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த இதுக்கு தண்ணியை இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 10 ஸ்டீம் கிட்ட நல்லா வேக விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து அதில் உள்ள சாரெலாம் நல்லா இறங்கி வரணும். ஒரு 10 ஸ்டீம் விட்டுக்கிட்டு நான் காமிக்கிறேன். சூப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்மெல்கிட்ட சூப்பு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா செம்மையாக நல்லா நம்ம போட்ட எல்லாமே நல்லா ஒன்றுபட நல்லா வெந்து சூப்பராக சூப்பு இறங்கிருக்கு. அந்த எலும்புலேருந்து எல்லாமே சாறு எல்லாத்தையும் இறங்கிடுச்சு. இப்போ இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுக்கிட்டு இந்த எலும்பை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் ஒரு கிண்ணத்துக்கு வடிச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு எலும்பெல்லாம் தனியாக வந்துச்சு. இதை நம்ம ஒரு குழம்பு வச்சுக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம குழம்பு வச்சு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுலேருந்து நம்ம இருத்த சூப்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தாளிப்பே கொடுக்கல, நம்ம அந்த எலும்பில் உள்ள அந்த கொழுப்பு, அந்த நம்ம கொழுப்பு போட்டோம்ல அதில் உள்ள எல்லாமே சேர்ந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுக்கு தாளிக்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே அதில் கொழுப்பெல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் தாளிப்பெல்லாம் கொடுக்காம சும்மா டேரெக்டாகவே நம்ம இதை ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் போட்ட தூள் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லியும் அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான நெஞ்சு எலும்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.